ஹலோ கிட்ஸ். இன்னைக்கு கதையில ஒரு அழகான ஃபேமிலியை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு அழகான சின்ன குடும்பம். அப்பா, அம்மா, அவங்களுக்குன்னு ஒரே ஒரு பையன் நவீன். நவீனுக்கு செடி வளர்த்துறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க அம்மாவோட உதவியோட அவங்க வீட்டு மாடியில ஒரு தோட்டமே வச்சு பராமரிச்சுக்கிட்டு வரான். அவங்க அம்மாவுக்கு எல்லா வேலையிலயும் ஹெல்ப் பண்ணுவான். ரொம்ப அழகான, அமைதியான, சந்தோஷம் நிறைஞ்ச ஃபேமிலினா அது நவீன் ஃபேமிலி தான். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நவீனோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்திருந்தாங்க. ஒரு வாரம் இங்க தான் தங்க போறதா சொன்னாங்க. அதனால மாடியில இருக்கிற ரூம்ல தங்கறதுக்கு எல்லா வசதியோட ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்க நவீனோட அப்பாவும் அம்மாவும். முதல் 2 நாள் அமைதியா போச்சு. 3வது நாள்ல இருந்து அவங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சண்டை நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வந்தது. அந்த சண்டைய யாராலையும் தடுக்கவே முடியல. சண்டையும் போது அவங்க பேசிக்கிற மரியாதை குறைவான வார்த்தைகளும் ரொம்ப கடுமையான கெட்ட வார்த்தைகளும் அவங்களுடைய நிம்மதிய குலைச்சிடுச்சு. நவீன் அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவனும் அதை பழக ஆரம்பிச்சிட்டான். வீட்ல, வெளிய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது, இல்ல ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாம பேசுறது, எடுத்தெறிஞ்சு பேசுறதுன்னு அவங்க பெரியப்பா மூலமா அவன் கத்துக்கிட்டான். இது அவனே தெரியாம நடக்கிற ஒரு விஷயம். அது அவனுக்கு புரியவே இல்ல, இது தப்புன்னு. இத அவங்க அப்பாவும் அம்மாவும் இதெல்லாம் கேட்கக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல தவறிட்டாங்க. இது நாளுக்கு நாள் அதிகரிக்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நவீன் கிட்ட பேசுறது நிறுத்த ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல்ல இருந்தும் நவீன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. இப்படியே போக நவீனாலையும் மாடிக்கு போய் செடியை கவனிக்க முடியறதில்ல. மாடிக்கு போவான், அவங்க பெரியம்மா பெரியப்பாவும் சண்டை போடுவாங்க. அதை பார்த்துட்டு செடிங்களை கவனிக்கணுங்கிறத சுத்தமா மறந்துட்டு திரும்பி வந்துடுவான். அவங்க அம்மாவுக்கும் அதே நிலைமை தான், அவங்க அப்பாவுக்கும் அதே நிலைமை தான். அப்போ அந்த செடிங்களோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் போய் தண்ணியும் ஊற்றுவாங்க. இப்படி போய் பார்க்க பார்க்க அந்த செடிங்க எல்லாமே வாடி வதங்கி சிலது எல்லாமே ரொம்ப பட்டே போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்து நவீனுக்கும் சரி, நவீனோட அம்மாவுக்கும் சரி ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எவ்வளோ ஆசையா நட்டு வளர்த்து வந்தோம், இப்படி எல்லாம் பாழா போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க நவீனோட அப்பாவும் அம்மாவுமே நிறைய சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நவீனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஒரு நாள் நவீனுக்கு அவங்க பாட்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவன் யதார்த்தமா எங்க வீட்ல நடக்கிறது எல்லாத்தையும் சொல்ல, அவங்க பாட்டி அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் நவீனோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் சொல்லிக்காமலே அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவங்க சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன, எப்படியோ கிளம்பிட்டாங்கல்ல, ரொம்ப சந்தோஷம்னு அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அமைதியாயிட்டாங்க. அப்புறம் நவீன் நவீன் மேல வர எல்லா குற்றத்தை பத்தியும் அவங்க அம்மா சொல்ல, சின்ன பையன் தானே, எல்லாம் சரியாயிடும், இதுக்கெல்லாம் நீ கோபப்படாத, திட்டாத, சொல்ற விதத்துல சொன்னா குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்கன்னு அவங்க பாட்டி எடுத்து சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் சரி வா, உன் மாடி தோட்டத்தை பத்தி நீ நிறைய சொல்லியிருந்தியே, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நிறைய செடி எல்லாமே பட்டு போய் காஞ்சி போய் இருந்தது. அதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் ஏன் நவீன் இப்படி பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு இல்லையா, ஏன் இப்படி கவனக்குறைவா இருந்த அப்படின்னு அவங்க பாட்டி நவீன் கிட்ட கேட்டாங்களாம். என்ன பாட்டி பண்றது, நானும் வரலான்னு பார்ப்பேன், பெரியம்மாவும் பெரியப்பாவும் இருப்பாங்க, அவங்க சண்டை போடுறதுல பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஏதோ ஒரு கவனம் மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு அவனும் சொன்னா, அவங்க அம்மாவும் சொன்னாங்க. சரி பரவாயில்ல, வா நம்ம எல்லாரும் சேர்ந்தே இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் செடிங்களாம் வளர்த்தலாம் அப்படின்ட்டு பட்டு போன செடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு
ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிருக்க செடிய ஃபர்டிலைஸ் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி, பாதுகாப்பா இது பண்ணி பராமரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த செடிங்கள்லாம் பழைய மாதிரியே நல்லா செழிச்சு வளர ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் பார்த்ததும் நவீனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நவீன் கேட்டான், "பாட்டி எல்லாம் உங்களால தான் பாட்டி. நீங்க வந்த வேட்டிதான் செடிக்கெல்லாம் உயிரே வந்துச்சு." அப்படின்னு சொல்லி பாட்டிய கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தானாம். பாட்டி சொன்னாங்களாம், "அதெல்லாம் இல்ல கண்ணா. இதுக்கு காரணமே நம்மளுடைய எண்ணங்களும், நம்மளுடைய வார்த்தைகளும் தான்." அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னாங்களாம். "என்ன பாட்டி சொல்றீங்க? எனக்கு புரியல." அப்படின்னு. "உங்க நீ ஏற்கனவே வளர்த்துட்டு வந்த செடிங்க எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா உங்க பெரியம்மாவும், பெரியப்பாவும் வந்து அவங்க பேசின வார்த்தைகள், சண்டை போட்டது, அதோட வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அந்த செடிங்கள ரொம்பவே பாதிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம நீங்களும் அந்த செடிங்கள சரியா பராமரிக்க தவறிட்டீங்க. அதனால அது எல்லாமே அழிஞ்சிடுச்சு. நாம என்னைக்குமே செடிங்கள கவனத்தோடையும், அக்கறையோடையும் பார்த்துக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்மளுடைய கடமையில இருந்து தவறக்கூடாது. அது மட்டும் இல்லாம இனிமையான வார்த்தைகள பேசணும். செடிகளும் நம்ம பேசுறத கேட்கும். அதுங்களால அத உணரவும் முடியும். அப்போ நாம நல்ல வார்த்தைகள பேசி இனிமையா பேசும்போது, அதுங்க நல்லாவே செழிச்சு வளரும். உங்க பெரியப்பாவும், பெரியம்மாவும் போனதுக்கப்புறம், இந்த வீட்ல பழைய மாதிரியே அமைதி வந்துடுச்சு. அதனால நீ எப்பயும் போலவே நீ சிரிச்சு பேசுற, தண்ணி ஊத்துற, பாதுகாக்கிறங்கிறதுனால, பழைய மாதிரியே செடிகளும் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு இதுதான் காரணம். எந்த ஒரு சூழ்நிலையும் நல்ல சூழ்நிலையா இருந்தா, செடி, மரம், கொடி எல்லாமே நல்லாவே வளரும். அது செடிகளுக்கு மட்டும் இல்ல, உன்ன மாரி குழந்தைகளுக்கும் தான். நீயுமே எப்படி இருந்த? உன் பெரியப்பா, பெரியம்மாலாம் இருந்தப்போ அவங்க பேசின வார்த்தைகள எல்லாம் நீ உன்னையே அறியாம கத்துக்கிட்ட. அத அப்படியே போய் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஸ்கூல்ல எல்லாமே நீ வந்து பயன்படுத்தின. அதனால உனக்கு நெறைய கெட்ட பேர் தான் வந்துச்சு. இப்ப பாரு, நீ பழைய மாதிரியே உன் அப்பா, அம்மா கூட இருக்க. என் கூட இருக்கிற. நல்ல வார்த்தைகள மட்டும் பேசுற. மரியாதையா பேசுற. இத நீ கத்துக்க ஆரம்பிச்சதும், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. அதுக்கு இதுதான் காரணம். நாம என்னைக்குமே மத்தவங்க கிட்ட நல்ல வார்த்தைகள, இனிமையான வார்த்தைகள பேசணும். முக்கியமா செடிகள் கிட்டயும், மரங்கள் கிட்டயும். அவங்களால எல்லாத்தையும் உணர முடியும். அதெல்லாம் கேட்டு உற்சாகமா உற்சாகம் அடைஞ்சு செழிச்சு வளரும். ஒட்டுமொத்த இயற்கையுமே அப்படித்தான் அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னாங்களாம். இதுதான் கிட்ஸ். நீங்களும் உங்க வீட்ல அட்லீஸ்ட் ஒரு டேபிள் பிளான்ட்டாவது வளர்த்துவீங்க. மணி பிளான்ட் இந்த மாதிரி. இல்ல துளசி செடி, எந்த செடியா இருக்கட்டும். அந்த செடி பக்கத்துல போய் ஒரு 2 நிமிஷம் உக்காந்து இனிமையா உங்க மனசுக்கு பிடிச்சத பேசுங்க. சந்தோஷமா ஃப்ரெண்டா நினைச்சு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல பாருங்க அந்த செடியோட growth. உங்களுக்கு அந்த பாண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த செடிக்கும் நீங்க ஒரு புது ஃப்ரெண்டாவும் இருப்பீங்க. சரியா? தேங்க் யூ கிட்ஸ்.